சிவராத்திரி எதனால செலிப்ரேஷன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கிஷோர் சொல்ல போறாரு. பல்லடம் கிருஷ்ணா சில்க்ஸ் உரிமையாளர்கள் பொண்ணுக்கு 1000 மாப்பிளைக்கு 1000. गाइस வணக்கம். நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா எங்க வந்திருக்கோம்? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? என்னது? இல்லடா நீ சொல்ற. இல்ல இல்ல தேவையா கிரிஞ்ச் பண்ணி கேக்குறேன். சரி சரி ஆமா. எங்க வந்திருக்கோம்? நம்ம சித்தமலை சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். சித்தமலை சிவன் கோயில். நீங்க வந்து மகா சிவராத்திரி, ஸோ அந்த ஸ்பெஷலா நம்ம சித்தம்பலம் சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஆல்ரெடி பட்டையெல்லாம் பூசிருக்க பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. போயிட்டு வந்தாச்சு, ஆனா இன்ட்ரோ பண்ணாம இருந்தோம். ஏன்னா கூட்டமா இருக்கனால ஃபர்ஸ்ட் போய் சாமியை பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணாம இருந்தோம். அதனாலதான் இப்போ ஒரு இன்ட்ரோ எடுத்திருக்குது. சிவராத்திரி எதனால செலிப்ரேஷன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கிஷோர் சொல்ல போறாரு. கிஷோர் சொல்லுங்க. இப்போ இந்த சிவராத்திரி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம முன்னோர்களும் நம்ம சித்தர்களும் வந்து நம்ம அப்பயே வந்து பல பல காலங்களாக இருந்து அந்த சிவன் நிலையை அடைஞ்சிருக்காங்க. அந்த நிலையை அடைஞ்சது வந்து இயற்கையாகவே பார்த்தா வந்து இந்த பூமியில வந்து நிறைய ஆற்றல் இருக்கு. அதெல்லாம் விட ஒரு சில நாட்கள்ல மட்டும் இந்த பூமியில வந்து ஆற்றல் வந்து அதிகமா வெளிப்படுது. அந்த ஆற்றலை வந்து நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு அதை நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நாள் தான் இந்த மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி எப்போ பார்த்தோன்னா ஈத்தர்ன்ற ஒரு எனர்ஜி வந்து பூமியோட அடித்தட்டில் வந்து மேல் நோக்கி எழும்புது. இந்த சமயத்துல நம்ம வந்து கண் விழிச்சு மெடிடேட் பண்ணி முதுகுத்தன்மை நேரா வைக்கும் போது நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ஆற்றல் வந்து நமக்குள்ள கிடைக்கும். அதை வச்சு நம்ம பொருளாதார ரீதியாகவும் நம்ம ஆன்மீக ரீதியாகவும் நிறைய வந்து நம்ம பெறலாம். இதுதான் வந்து இதோட முக்கியத்துவமே. செம்மையா சொன்னார்ல, சூப்பரா சொன்னார்ல. ஒரு ஆன்மீகவாதி, ஆக்சுவலா அவன் ஆன்மீகவாதி தான். அவனு என்ன பண்ணிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க பைத்தியக்காரத்தன்? கேமராமேன் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அங்க பாருங்க, தேவையெல்லாம் உழைப்பிட்டு இருக்காத. சிவன் தரிசனத்துக்காக லைன்ல நின்றுக்கிறோம். எவ்வளவு தூரம் நிக்கிறாங்க பாருங்க. பயங்கர எல்லாம் அப்பன் சிவன் தரிசனத்துக்காக வந்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அங்க ஏதோ தூக்கி தூக்கி வீசிட்டு இருக்காங்க. சந்தோஷம், அது என்னன்னு தெரியுதா? சந்தோஷ் என்னது அது தெரியல. நம்ம புடிச்சலாம் பால் மாதிரி இங்க இங்க வீசுங்க, இங்க வீசுங்க. அது என்னது ஏதாவது தெரியுதா சந்தோஷ்? என்னது கல்யாணம் நடக்குது பாலா? ஆமா, தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காரு. அது ஏதோ அது பிடிச்சா நல்லதா? அது பிடிச்சா நல்லதா தெரியலையே. எல்லாமே கேட்ச் பிடிச்ச விளையாண்டுக்கிறாங்க. அதை பத்தி என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 2 உடனே கிடைச்சிருப்பீங்க. அதுதான் அம்பாளுடைய கிருபை. அது போல நம்ம என்ன முடியுமோ அதை வைக்கலாங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். சென்னை சேர்ந்தவங்க சரஸ்வதி அம்மையார் குடும்பத்தார் சார்பாக மாப்பிளைக்கு 500, பொண்ணுக்கு 500 பணம் வாங்க முடியும். அன்னதான காலம் அப்பதான் நம்ம அன்னதானம் சாப்பிட முடியும். முதல்ல வந்து சிவன் தரிசனம் வாங்கிக்கலாம், அப்புறம் அன்னதானத்துக்கு போகலாம். எடுத்தோன்னா சாப்பாடு ஏன்னா எப்ப பார்த்தாலும் சோறு சோறு அவங்க மேடைக்கு வருமாறு கேட்டுக்கிறோம். வாங்கிட்டு முன் இதுக்கு முன்னாடி சிவராத்திரிக்கு வந்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் வரேன். நானும் தான். அது வெள்ளிங்கிற போனால ஒரு வைப் கிடைச்சு. ஆமா ஆமா, அங்கே எப்போ போகிறோம்? அது மே மாதம் போகிறோம். நம்ம மே மாதம் நம்மளோட ஃபாலோவர்ஸ் போன வாரம் நீங்கள் இல்லை மே மாதம் கன்ஃபார்ம் கைஸ். மே மாதம் வந்து நம்ம வெள்ளியங்கிரி பயணம் ஃபோன் பண்ணுறாங்க. அது அங்கே போன விஜயபுர டைட்டில் விஜயபுர டைட்டில். ஆமாம், தமிழ் பல்லடம் கிருஷ்ணா சில்க்ஸ் உரிமையாளர்கள் பொண்ணுக்கு 1000 மாப்பிளைக்கு 1000. ஒண்ணுமே கேட்கல. மைக் செட் பார்த்தீங்கன்னா தமிழன் வத்தலகுண்டு, அதாவது நம்ம ஏரியா தான், திண்டுக்கல் ஏரியா தான். வத்தலகுண்டு மதுரை இடம். இப்படி குழந்தைகள் நிறைய இருக்காங்க, தள்ளாதீங்க. இப்படி வந்தீங்க அண்ணா, இப்படி வந்தீங்க, இப்படி வந்தீங்க, இப்படி வாங்க. ஏரியா தான். இப்படி வந்தீங்க, நம்ம குழந்தை கொண்டு போங்க. நம்ம தானா? அப்படி வழி பண்ணீங்க, அப்படி வழி பண்ணீங்க. இங்க சால ஸ்கூல் ஃப்ரெண்ட்னா தெரியவே மாட்டேங்குது. கொஞ்சம் வழி விடுங்க गाइस. இப்போ வந்து நம்ம கோயிலுக்குள்ள போக போறோம். மொபைல் வந்து யூஸ் பண்ண விட மாட்டாங்க. மொபைல் யூஸ் பண்ண விடுவாங்களா? யூஸ் பண்ண மாட்டாங்க. சரி, நாங்க சாமி கும்பிட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்றோம். வாங்க, பட்டை போட்டு வந்துறோம். என்ன நம்ம லைன் நின்றதெல்லாம் போயிட்டு இருக்காங்க. சாமி சிவன் என்ன சிவன் எதுக்குன்னு வந்துறாங்க. ஆக்சுவலா இந்த லைன் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு 2-3 மணி நேரம் அன்னதானம் நடந்தது. என்ன லைன் வெளிய போறதா? அன்னதானம் இல்ல, இது பிரசாதம் கொடுக்குறாங்க. எல்லாம் ஒண்ணுதான்டா.
பிரசாத் வேற அண்ணன் ஏங்க பிரசாதங்க நீ சாப்பிட மாட்டீங்களா விரதம் காலையில இல்லைன்றாவன் எனக்கு எல்லையே வாய்ஸ் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. வேற மாதிரி இருக்குங்க வீடியோ போய் சாமி கும்பிடுங்க. போயிட்டு சாமி சாமி வாங்கியாச்சு. விரதம் சாப்பிடுவியா? முடியாது, இதுக்கு மேல முடியாது. காலையில 6 மணி வரைக்கும் வேற சாப்பிட மாட்டேன். நானி வரான் அவனை கேட்டுட்டு நானியா? என்ன நானி? ஒரு மாதிரினா கவி நல்லா இருக்கா? வா என்ன முடிஞ்சா? ஒரு ரவுண்ட் போயிருச்சு. இந்த 2 ரவுண்ட் சாப்பிடுறியா? அண்ணன் டேஸ்ட் பாத்தியா? யாரா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சோத்துல கல்லு போட்டுருக்காங்க. என்ன நைஸ் ஃப்ரெண்ட்ஸ். நைஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவர் அண்ணா அப்படிதான் பண்ணுவார் அப்பப்ப. இப்போ வந்து சாமி கும்பிட்டாச்சு, பிரசாதம் வாங்கி சாப்பிட்டாச்சு. அடுத்து என்ன பண்றது? அடுத்து வந்து அமைதியா ஒரு இடத்துல உட்காந்தோம்னா டான்ஸ் ஆடுவாங்க. கொஞ்சம் பார்த்துட்டு தூங்காம உட்காந்துட்டு என்ன டான்ஸ்? பரதநாட்டியம் ஆடுவாங்க. தமிழ் அந்த பாப்பா உங்களோட அதான் நீங்க பேசுங்க. மணி வரைக்கும் நம்ம வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 4 மணி வரைக்கும் இருக்கலாம் நான் நினைக்கிறேன். 4 மணி? ஆமா, அதிகாலை 4 மணி. 6 மணி வரைக்கும் இருக்கலாம். 6 மணி வீட்டுல இருக்கலாம். நீ விரதம் தெரியுறியா? ஆமா, நான் விரதம். வேலைக்கு போயிருவேன் நானு. வேலைக்கு நம்ம எப்ப வேலைக்கு போறோம்? நம்மலாம் போறதுதான் டைம். போறத டைம். ஆமா, சார் பாப்பாரு வீடியோவை, நம்மளே போறத டைம். ஆமா, அவரே வர சொல்லுவோம். அவர் வருவார்ல. 9 மணிக்கு போகணும் நம்ம உள்ள. 9 மணிக்கு நாங்க போனோம். சரி, போய் உட்காரலாம் நம்ம. காய்ஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:10 ஆச்சு. அட்லீஸ்ட் 3 AM வரைக்கும்னாச்சும் முடிச்சுட்டு இருக்கணும் சிவராத்திரிக்கு. ஏன்டா? இல்லை, 3 மணி வரைக்கும்னாச்சும் முடிச்சோம், அதுவே போதுமான அளவு. இங்கே ஒருத்தன் இப்பயே தூங்க ஆரம்பிச்சிட்டான். எங்க மூஞ்சிய பார்த்தாவே தெரியும் நாங்க ரொம்ப டயர்டா இருக்கிறோம். அதானடா தூக்கத்துல யாருக்காக? சிவனுக்காக. கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:15. வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்கேருந்து போகிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆயிரும். 3 மணிக்கு அட்லீஸ்ட் 3 மணி வரைக்கும்னாச்சு சிவராத்திரியை நம்ம முடிக்க போகிறோம். 3 மணிக்கு வரைக்கும் இருந்தாலும் நல்லது தானே? அது நல்லது தான். ஸோ ஏன்னா நாங்கள் விடிய இருந்துருவோம். நாங்கள் இல்லை, அவனுக்கு நாளைக்கு லீவு. நான் ஒர்க் போகணும், அவன் காலேஜ் போகணும். ஸோ அதனால தான் 3 மணியோட நாங்கள் இந்த மகா சிவராத்திரியை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் வந்து இப்படி நாங்கள் இல்லை, நீ ஆல்ரெடி இருந்திருக்கீல்ல? நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம். உனக்கு இதான் ஃபஸ்ட் டைமா? ஆமாம். ஓகே. நான் உனக்கு இதான் ஃபஸ்ட் டைமா? ஆமாம், எனக்கு தான். ஆனால் வேற நீ சொன்னீங்கடா ஆல்ரெடி இருந்திருக்கீங்க. எதுவும் இல்லை, அன்னைக்கு வெள்ளிங்கிரி மாதிரி இருக்க போகும்போது இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சிவனுக்காக இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மகா சிவராத்திரியில். நம்ம சிவனை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்ச கிஷோர் முன்னாடி போயிட்டாப்புல. ஸோ எனக்கு தெரிஞ்சது தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு மகா சிவராத்திரிக்கு 3 மணி வரைக்கும் இருந்திருக்கோம். நெக்ஸ்ட் டைம் வந்து வேறு டெம்பிள், திருவண்ணாமலை இல்லாட்டி வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாம். என்ன சொல்கிறேன்? கண்டிப்பாக அங்கே போய் நம்ம மகா சிவராத்திரியை செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் மகா சிவராத்திரிக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கோயில் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு vlogல பார்க்கலாம். மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பை.